காய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இங்கேன்னு சொன்னால் முருகனுக்கு போகின்றோம். உங்களுக்கு தெரியும் முருகன் இங்கே இருக்கிறன்னு சொன்னால் கீபேக்கில் 15 நோர்த்தில் இருக்கின்றது. அது எக்ஸிட் 76 எடுத்தால் நீங்கள் முருகனுக்கு போகலாம். நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் சரியான ட்ராஃபிக்காக இருக்கின்றது. அப்படி இருந்தும் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஃப்ரெண்ட் தான் இன்றைக்கு வாரா, அவள் டோண்டோடு இருந்து வாரா. அதன் காரணத்தான் நாங்கள் எல்லோரும் நான் 2 அம்மாக்கள் எல்லாமே சேர்ந்து போய்கொண்டிருக்கின்றோம். இது அந்த முருகன் போகிற பாதையில் ஹைவே இப்படித்தான் இருக்கும். நல்ல அழகான இடம். இந்த இடம் லவால் தாண்டி நீங்கள் சொன்னால் 1 ஹவரால் வெறும் முருகன் கூடுதலாக மக்கள் இன்று நிறைய மக்கள் வந்துருப்பார்கள். ஏன்னு சொன்னால் இந்த முருகன் இன்றைக்கு மாத்திரம்தான் தேர். அந்த தேருக்காண்டி எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் குவிந்த வண்ணம் இருப்பார்கள். வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம். இப்போ வந்துட்டோம். இங்கே சொன்னால் அந்த பாலத்தால் கொஞ்சம் தள்ளி போனால் 76 எக்ஸிட் வரும். அந்த எக்ஸிட்டில் நாங்கள் முருகனுக்கு உள்ளலாம். இப்போ பாருங்க, மலை சார்ந்த இடமும் அழகாக இருக்கின்றது. இந்த இடத்தை பாருங்கள் எப்படி இருக்கு சுரேஷா? சூப்பராக இருக்கா சுரேஷா? மூட்டே சரியில்லாம் ஒரு என்னட்டு அடிக்கடி பேச்சு வாங்கினபடியாக சுரேஷா மூட்டு சரியில்லாம் இருக்கிறா. என்ன சுரேஷா இருந்துட்டு கொடுக்குறதான் பேச்சு எனக்கு. என்னென்னா நாங்கள் 2 பேரும் பேபி ஃப்ரெண்ட். அதனுடைய 2 பேரும் கவனிக்க மாட்டோம். ஆனால் நல்ல தங்கமான பிள்ளை, நல்ல பிள்ளை. அவளாத்த பேசினாலும் தாங்கும் மனம் கொண்டவள். அத்தோடு அவள் இன்னொரு இல்லை என்னோட அவள் ஒட்டிட்டாள். நானும் அவள் என்னென்னு சொன்னால் என்ன பேசினாலும் பேசாமல் இருப்பாள். அவளை ஒரு வயசு போனவைக்கு நல்ல ஒரு மதிப்பு கொடுப்பாள். அப்போ 2 வயசு போன ஆக்களை கூட்டி கொண்டு வராள். ஆனால் என்ன செய்வாள்னா அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாள். கோயிலுக்குள்ளே எல்லாம் செய்வாள். பாருங்க, அவள் செய்கிறாள். பாருங்க, இப்படி அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுப்பாள், சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்பாள். அவள் வயசு போனவையண்டா ஒரு கொஞ்சம் ஆள் சரியான இறக்கம் கொண்டவா தேடி இன்றைக்கு அவை 2 பேரையும் விட்டுட்டா. பாருங்க, இப்படி விட்டுட்டு தேடுறோம்னு சொல்லி ஆக்கள் 2 பேரும் எங்கே போச்சுனோம்னு தெரியாமல் போயிட்டுன்னு 2 பேரையும் கூட்டி கொண்டு வந்தனாங்க. அவை 2 பேரும் எங்கே போச்சுனோமோ தெரியாமல் போயிட்டுனா பேருந்து ஒரு மாதிரி நாங்கள் 2 பேரும் தேடி பிடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, இங்கே அளவனும் கொஞ்சம் தூரம் போனோன்னே முருகன் வந்தோன்னு இந்த சனங்க மக்கள் நெரிச்சலோ அப்பா என்னன்னு சொன்னாங்க. வெல்ற கோயில் சன்னதியில் நிற்கிற மக்கள் கூட்டம் கணக்கு முருகன்லேயும் ஒரே மக்கள் கூட்டம் தான். எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் தான். ஆனால் இது மலையில் இருக்கின்றது. எல்லா பக்கம் மலைகள் இருக்கின்றன. இன்றைக்கு கொஞ்சம் நாங்கள் வெள்ளனை வழிக்கிட்டோம். நாங்கள் ஒரு 7 மணிக்கு போயிட்டோம். ஏன்னா நாங்கள் உள்ளுக்கு போக மட்டும் தான் போனோம். அங்கே எல்லாம் உங்கள் பாருங்க சந்தியில் நிப்பாட்டி வச்சுக்கிருந்தேன். அங்கால உள்ளுடையில்லாத எல்லோரும் காரை கொண்டு அங்கால கொஞ்சம் தள்ளி ஒரு கராச்சடியில் வச்சு பார்ப்போன்னு சொல்லி போனால் நீங்கள் கூட இறங்கலைன்னு அடிக்கிறேன். பாலம் கொடுத்துச்சுன்னு ஒரு கஞ்சி சுரேஷா குடிச்சிட்டாள். குடிச்சிட்டு ரோட்டில் நிற்கிறாள். வேறங்க என்ன அழகாக நிற்கிறாள்ன்றது. சுரேஷா நல்லபடியாக எல்லா இடத்துலையும் கஞ்சி எடுத்து குடிச்சிடுவாள். வேறங்க கஞ்சி எடுக்கிறதுக்கு கஞ்சி எடுத்து குடிச்சிட்டு போகிறா. வேறங்க என்ன அழகாக எடுக்கிறான்னு எடுத்துடுவாள். எங்கேயாவது கஞ்சி எடுத்துடுவாள். நல்லபடியாக ஒரு சாரியும் கடிக்கணும்னு நினைக்கிறா. வேறுங்க கஞ்சி எடுக்கிறா. அதுக்கு இது கேட்குறா, சம்பளம் கேட்குறா. ஒருத்தர் குடிச்சு சொல்கிறேன் எனக்கு, வளமதி குடி எனக்கு நானும் ஒரு கொஞ்சம் அளவு கஞ்சி எடுத்து குடிக்கிறேன். அன்பான ஃப்ரெண்டு. அவள் பேபி ஃப்ரெண்டு. பேபியிலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்டு. பாருங்க, இப்போ நாங்கள் நடு ரோட்டை நினைக்கிறோம். ஏன்னு செஞ்சுருந்தேன், நாங்கள் காரை கொண்டு உள்ளுக்கு வருவோம் ஐடியா போட்டு 7 o'clock வந்துட்டோம். 7 o'clock அங்கே அம்மாக்களை ஏற்றி கொண்டு வரும்போது எங்களுக்கு டைம் ஆச்சுன்னு 9 o'clock ஆயிடுச்சு. 9 o'clock ஆனோன்னா அங்கே வச்சு ப்ளாக் பண்ணி போட்டுன்னு உள்ளுக்க போயிடலாதுன்னு சொல்லி அப்போ அதுலேயே அங்கேயும் நடக்க விட்டாச்சு. அப்போ எனக்கு கோவம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வேலைக்கு உள்ளுட்டுலாம்னு சொல்லி கொண்டிருக்கேன். ஆனால் பாவம் அவள் நல்லா ஓடுவாள். எல்லாம் சீவல் நல்லா அவங்க வேணுங்க கஞ்சி எப்படி குடிக்கிறான்னு
குடிச்சு போட்டு ஓடிட்டாளங்கால நல்லா ஓடுவாள் கார், நல்லா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள். காரில் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆள். நான் பார்த்ததுக்கு இவள் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். ஆளுங்க தேடி தேடி எங்கே போயிட்டாண்டா. இனி அவள் வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு போயிடுவா. பாருங்கோ எங்கேயாவது ஐஸ்கிரீம் வாங்குறாளோன்னு தேடி பாருங்கோ. சுரேஷா எங்கேயாவது நின்று ஐஸ்கிரீம் குடிக்கிறவண்டு. என்ன சுரேஷாவோட ஒரு 2 அம்மாக்களும் அவ நேரம் ஒரு அம்மா போயிட்டா. அவள் வந்து பஸ்ஸில் யாருடைய தொத்திக்கிட்டு ஏறி போயிட்டா. நானும் இன்னொரு அம்மாவும் சுரேஷா இருந்தால் நடந்து வந்தேன். நாங்கள் ரோட்டெல்லாம் நடந்து சுரேஷா பேசி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டேன் கோயிலுக்குள்ளே. கோயிலுக்குள்ளே நிற்கிறோம் பாருங்க. இப்போ என்னென்னா இங்கே வந்துட்டு இருக்குது சாமி தேரில் வந்துட்டு இருக்குது வாசலுக்கு. கஞ்சி குடிக்கணும். கஞ்சி உண்மையாக நல்ல ஒரு டேஸ்ட். அந்த டேஸ்ட் உண்மையாக அடிக்கல. அது யாழ்ப்பாணத்தை கஞ்சி. இந்த கஞ்சி வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா அதுக்குள்ளே வந்து சம்பளம் அந்த கஞ்சிக்குள்ளே சம்பளம் போட்டு கஞ்சியும் கொடுத்தவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு இருக்கணும். ஏன்னாண்டா காலமை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம் அந்த கஞ்சியை. இந்த பாருங்க எப்படி இருக்கிறோம். பால் குடம் இல்லாமல் இருக்குது. பால் குடம் இல்லாமல் எடுத்துக்கணும். காவடி எடுத்துக்கணும். காவடியில் சூப்பர் ஆட்டம், பேய் ஆட்டம். காவடியை நச்சு பார்க்கல. அது அவ்வளோ ஆட்டம். தூக்கு காவடியெல்லாம் சும்மா ஆட்டம். உலகத்தில் எப்படி ஒரு தூக்கு காவடி ஆடிக்க மாட்டேனோ அப்படி. அதுவும் இந்த மவுண்டனில் வந்து தூக்கு காவடி கொண்டு வரேன்டா அவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க. அப்போ அப்படி பயங்கர கஷ்டம். அப்படி இருந்தும் தூக்கு காவடி கொண்டு வந்தவே. இதுக்குள்ள வந்து அற்புதம் ஒரு யூடியூப்பரும் வந்தவர், கேடியன் தமிழ். அந்த யூடியூப்பரும் வந்தவே. ஆனால் என்னுடைய மச்சாண்ட கடையில் தான் நின்றவே. நான் ஆனால் கவனிக்கல. பார்த்தீங்களா, அவைய சந்தித்து ஒரு பேட்டி எடுத்துக்கலாம் காணையில். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது நாங்கள் வாரம்னு சொன்னால் அறிவித்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கலாம், பேசலாம், கதைக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு வந்தவா உங்களோட கதைக்கிறதுக்கு. அன்னை அதனுடைய அவள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களை. அதனுடைய நீங்கள் எப்பயும் வரும்போது அந்த போய் தான் அந்த தம்பிக்காரன் அவர் சில நேரம் வந்தீங்கன்னா வார நெக்ஸ்ட் இயர் வந்தால் எங்களுக்கும் அறிவியுங்கள். நாங்களும் வந்து உங்களோட ஒரு சுமார் ஃபோட்டோ எடுப்போம். இங்கே பாருங்கள் காவடியெல்லாம் வந்து ரெடியாக நிற்கின்றது ஆடுறதுக்கு. இப்போ வந்து இந்த ரோட்டு வந்து இப்படியே போகுது. இப்படியே போய் ஆச்சிரமத்தடியால் போய் அப்படியே தேர் வந்து சுற்றி கொண்டு வரும். ஒரு கடைசி ஒரு 2 மணி நேரம் செல்லும். ஏன்னடா 2 o'clock வழிகிட்டது தேர். இப்படி 4 o'clock திரும்பி வரும் தேர் வந்து. காவடி ஃபுல்லாக ரோட்டு ஃபுல்லாக காவடி இருந்தது. அதிலும் வந்து இங்கே யாருன்னு சொன்னால் அந்த வெள்ளைக்கார பீப்புள், ஒயிட் பீப்புள் ஆடின ஆட்டத்தை பார்க்கணும். காவடி நீங்கள் நச்சு கூட பார்க்க மாட்டீங்களோ அவ்வளோ ஆட்டம். வெள்ளைக்கார பீப்புள் வந்து காவடி ஆடினவர்கள். அப்படி எங்களோட தமிழாக்களும் ஆட மாட்டேனோம். ஆனால் பாருங்கள் இவ்வளோ மக்கள் என்று சொல்லி பாருங்கள். எல்லா ஊரில் இருந்தும் டொரண்டோ, மொன்ட்ரியல், ஒன்டாரியோ, ஒட்டவா, கொர்னவால், வான்கூவர், எல்லா இடத்துலையும் இந்த மக்கள் நிறைய மக்கள் பாருங்க தேர் வந்து கொண்டிருக்கின்றது. பாருங்க இப்படி அழகாக தேர் வந்துருக்கின்றது. ஐயர்னர் 2 பேரும் இருந்து கொண்டு அந்த மாதிரி அழகாக பூசை செய்து கொண்டிருக்கின்றாங்க. பாருங்க இவ்வளோ அழகாக அவர்கள் இருக்கிற தோல் மூட்டில் தம்பி பிள்ளையார் ரசித்து கொண்டிருக்கின்றார் தேரை. கொடியெல்லாம் கட்டி செம்ம சூப்பராக இருக்குது. அதில் முடி வந்து தட்டுப்படுவது கரங்கம்பிலே. ஆனால் அவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். விட மாட்டார்கள். ஏனென்றால் வெண்முகன் பக்தர்கள் அவ்வளோ பக்தி. பாருங்க தேர் எப்படி வருகிறதுன்னு சொல்லி அசைந்து ஆடிக்கொண்டு வருகின்றது தேர். பார்த்தீங்களா, ஐயா எல்லாம் அழகாக இருக்கிறார் உள்ளது. அதில் வந்து அதில் ஃபோட்டோ இருக்கின்றது. யாருன்னா இந்த வேல் முருகனை வந்து கட்டியில் வச்ச ஃபோட்டோ இருக்குது. பார்த்தீங்களா, உள்ளுக்க ஒரு சைடில் வச்சிருக்கணும். பாருங்கள் எல்லா மக்களும் தேரை இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அழகாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள் இப்படி சென்று கொண்டிருக்கின்றார்கள் சொல்லி தேர் வந்து போய்கொண்டிருக்கிறது. பாருங்கள் இவ்வளோ அழகாக தேர் வந்து போய்கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இந்த இடம் வந்து நல்ல ஒரு இடம். நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். நல்ல ஒரு காடு, நல்ல அழகான ஒரு காட்டு பிரதேசம். இதுக்குள்ள வந்து நிறைய மக்கள் எல்லாம் வந்துக்கிறார்கள். இப்போது வந்து நாங்கள் ஏஎம்ஆர் வந்து இங்கே வந்து ஏஎம்ஆர்னு மொன்ட்ரியலில் இருக்கிற
அவர் ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வந்து வச்சுக்கிறாரு. என்னன்னு சொன்னால் பூ போட போகிறேன். இன்னும் நான் பார்த்தேன், நானும் ஒரு ஹெலிகாப்டர் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்போம்னுட்டு போனேன். நான் போகும்போது அங்கே அந்த ஹெலிகாப்டர் ஓடுறவர் சொன்னார், இங்கேயே வந்து இந்த ஹெலிகாப்டருக்குள்ளே உள்ளுடையலாது அந்த வெளியில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். என்னடா ஓனர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். அதன் காரணத்தை நானும் போய் ஒரு ஃபோட்டோ பக்கத்தில் நின்று எடுத்தேன். ஹெலிகாப்டர் பக்கத்தில் அடமாமா சூப்பராக இருந்துச்சு. ஹெலிகாப்டர் வந்து நான் அவரை பார்த்தேன்னா, அவர் இங்கத்து கடை முதலாளி, ஏஎம்ஆர் கடை முதலாளி ராஜகோபாலுடைய ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் ஓகே தூக்குக்காவடி வந்துருக்கிறது. இது எல்லாமே வந்து சூப்பர் தூக்குக்காவடி. இந்த தூக்குக்காவடி உண்மையாக இந்த 4 தூக்குக்காவடி ஆடிச்சுது. இப்படி உலகத்தில் நான் ஒரு தூக்குக்காவடி இப்படி பார்க்கல. ஆடின ஆட்டம் அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துச்சு. நான் போய் என்னென்னா ஒரு நாளுக்கு நின்றுட்டேன். அவ்வளோ வெயிலாக கிடக்குது. பின்ன நான் என்ன செய்யலாம், இது வந்து சும்மா மரபக்காவடி. இது வந்து சும்மா நான் பார்க்கும்போதே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கி போச்சு. அவ்வளோ ஆட்டம். அவங்களுக்கு எல்லாமே ஒரு 4 தூக்குக்காவடி ஆடி முருகன் வந்து நீங்கள் என்ன விளங்கிட்டாலும் கண்டிப்பாக அவர் கொடுத்துடுவார். அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம்ண்டான் முருகன் தான். நான் வந்த காலத்துலேருந்து நான் எங்கே போனாலும் பரவாயில்ல, நான் முருகனிடத்தான் போயிட்டு வருவேன். எனக்கு அவ்வளோ விருப்பம் முருகனில். முருகனுண்டாலே காணும் போய் முருகன்கிட்ட மேலே ஏறி கும்பிட்டுட்டு வந்து வந்தால் தான் நான் நல்லா சந்தோஷமாக இருக்கும். பாருங்க இன்னும் அழகாக வருகின்றது தூக்குக்காவடி என்று பாருங்க, இவ்வளோ அழகாக வருகின்றது பாருங்க. மக்கள் எல்லாம் சூழ்ந்து வேற தூக்குக்காவடி வந்து கொண்டிருக்கின்றது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக வந்துருக்கின்றது பார்த்தீங்களா. அவங்களுடைய ஆட்டம் ஆட்டம் அதில் வந்து இதெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க, கருத்தாலெல்லாம் கட்டி இதவே செய்து கொண்டிருந்ததால் அப்போ நான் பார்த்தேன் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பாட்டு கோஷ்டி நடக்கிறது. மொழியல் பாடகர்கள் இல்லாமல் அந்த மாதிரி முருகனை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்தது. அவைகளும் ஒரு டென்ட் ஒன்று அடித்து அதில் வந்து தேருக்கு பக்கத்தில் தேர் விடுகிற பக்கத்தில் அடித்து கொண்டு நல்லா அழகாக பாடிக்கொண்டிருந்தாங்க. சூப்பர் பாட்டு. அதுக்கு முன்னாடி நல்ல பாட்டுகளை நான் பாடிக்கொண்டிருந்தவர்கள். இப்போ பாருங்க என்ன அழகாக இந்த இடம் இருக்கின்றது உண்டு. இதுதான் முருகன் என்னதான இடம். என்னதான இடத்தை பார்த்தீங்களா. நானும் போய் என்ன செய்தேனாண்டால் இப்போ வந்து கோயிலுக்கு போகிறேன். உள்ளுக்க கோயில் அந்த படியெல்லாம் ஆளை ஏறி போகிறேன் மேலுக்கு பாருங்க. போயிட்டு நான் இந்த அம்மாக்களை விட்டுட்டேன். 2 அம்மாவையும் சுரேஷாவையும் விட்டுட்டேன். சுரேஷா பார்த்தீங்களா காணவே இல்லை. அவள் எங்கேயாவது ஓடி போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாள், அல்லது கச்சான் வாங்கி கொண்டு சாப்பிட்டு கொண்டிருப்பாள். எங்கேயாவது ஒருத்தில் இருப்பாள் பாருங்க, வருவாள் பாருங்க ஒரு கொஞ்சத்தால். ஆனால் ஆளை காணையில் 2-3 பேரையும் காணையில் எங்கேயோ எங்கேயோ போட்டுணும். அதுக்காக கண்டே பிடிக்கல. அது மக்கள் அவ்வளோ சூண்டு கொண்டு இருக்கின்றார்கள் பாருங்க. பிடிக்கவே இல்லாத அதுக்குள்ள அவ்வளோ மக்கள் தொகை அவ்வளோ ஃபுல்லாக சூண்டு கொண்டு இருந்தாங்க. அம்மாவை காணவே இல்லை. நான் தேடுறேன், எல்லா இடம் தேடி கொண்டிருக்கிறேன் அம்மாவை. அம்மா காணையில் பார்ப்போம் இப்போ அப்படி இப்போ மட்டும் பார்ப்போம். என்னடா அம்மாக்களை கூட்டிக்கொண்டு வந்துட்டோம், கூட்டிக்கொண்டே வீட்டுக்கு சேர்க்கணும் அம்மாக்களை. அதன் காரணத்தான் இப்போ இந்த பிள்ளைகள் வந்து எங்களுக்கு அடி தான் போடுவினோம். எங்கே தங்களுடைய அம்மாவை கொண்டு போன நீங்கள் கோயிலுக்கு போகிறன்னு கூட்டி கொண்டு போன நீங்கள் அம்மா காணையிலேன்னு சொல்லிவினோம். ஆனால் எங்கள் பேரங்க அம்மா நிற்கிறா, அம்மா பார்த்தீங்களா பிடிச்சி போட்டேன். கோயிலுக்கு நிற்கிறா, உள்ளுக்கு நிற்கிறா. உள்ளுக்கு அவள் இருந்தோண்டு வார பூரவியோடெல்லாம் நல்லபடியாக கதைச்சி கொண்டிருக்கிறா. அவாக்கும் ஒரு சந்தோஷம் தானே. வயசு போன காலங்களில் வந்து கோயிலில் வந்து கும்பிட்டு கொண்டு போகிறது இவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. அதான் நான் வயசாக சொல்லுவாள். அவள் நான் சொன்ன உடனே சொல்லிவிட்டாள், ஓகே நான் கூட்டி கொண்டு போவோம்னு சொல்லிவிட்டாள். வயசு போனவையை கூட்டி கொண்டே கோயிலுக்கு விடுவோம்னு சொல்லிவிட்டால் நாங்கள் 2 பேரும் வந்து இப்படி வந்து கோயிலுக்கு வந்து இப்போ வந்து நான் சோறு வாங்க போகிறேன் பாருங்க. உள்ளுக்க வந்து சோறு வாங்க போகிறேன். லைனில் தான் போகணும். இப்போ வந்து நான் என்ன செய்தேன்டா சாரி பார்ப்போம்னுட்டு வந்தேன். நான் நல்ல சாரிகள் இருக்குது. அப்போ சாப்பாடையெல்லாம் முடிச்சு போட்டு சாரி எடுப்போம்னுட்டு 2 சாரி வந்து எடுத்தேன். நான் நல்ல விலை பரவாயில்ல.
$35 கொடுத்துச்சுன்னா பரவாயில்ல, நல்ல சாரியை கொடுத்தவர்கள். அது என்னுடைய மச்சான் தான் இங்கே வந்து இந்த சேல் பண்ணுறார். பின்ன சும்மா போயிட்டு ஒரு சாரியை எடுத்து கொண்டு வந்துட்டு மரத்துக்குள்ளே இருக்கிறோமே, என்னடா தேர் இன்னும் வெளியில்லை, தேரை வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ அதனுடைய இந்த மரத்துக்குள்ள நிலத்தில் இருக்கிற 2 பேரும் சுரேஷா அதுக்குள்ளே ஒழிச்சிருக்கிறாள், நிலத்தில் கல்லில் இருக்கிறாள். ஏன்னு சொன்னால் ஆழ்பிள்ளை நடந்து கிளச்சி போனான், அதனுடைய அதுக்குள்ளே இருக்கிறா. அம்மாக்கள் 2 பேரையும் கொண்டு இருத்தி போட்டு வந்துட்டோம், ஒரு இடத்துல இருத்தி போட்டு வந்துட்டோம். அதனுடைய இங்கே பாருங்க, இவ்வளோ அழகாக எல்லாம் மக்கள் எல்லாம் திரிகின்றார்கள், அழகாக திரிகின்றார்கள். கார்கள் எல்லாம் அங்கே இங்கே மூடிக்கொண்டிருக்கின்றன. ஐஸ்கிரீம் கடை இருக்கின்றது, உடுப்பு கடை இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. தூக்கு காவடி வந்துகின்றிருக்கின்றது பாருங்க. என்னடா சுவாமி வந்துகின்றிருக்குது, தேர் வந்துகின்றிருக்குது, திரும்ப வந்துகின்றிருக்கின்றது. தேர் உள்ளுக்க போயிட்டு தேர் வந்துகின்றிருக்கிறபடியால் தூக்கு காவடியெல்லாம் அந்த மாதிரி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதில் வந்து கொஞ்சத்துக்கு ஆடுவார்கள், ஆடி போட்டு நீ தூக்கு காவடி கலட்டுவார்கள் கொஞ்சத்தையால். அம்மா முதுவெல்லாம் பார்க்கும்போது உடம்பெல்லாம் ஏதோ செய்யுது, அந்த உடம்பில் குத்தி இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ செய்யுது உடம்பெல்லாம். பார்த்தீங்களா, இவ்வளோ கஷ்டம். ஆண்டவர்கிட்ட ஏதோ வேண்டியவர்கள் தூக்கு காவடி எடுத்துக்கிட்டுருக்கின்றார்கள். பார்த்தீங்களா, விழாத்தில் கஷ்டப்பட்டு காலையிலிருந்து இப்படி விரதம் இருந்து தூக்கு காவடி எடுக்கிறோன்னா இவ்வளோ கஷ்டம். அப்போ பாருங்கள், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட புதுமை தானே. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் எடுக்கணுமா, கை அப்படியே இழுக்குது, உடம்பு இழுக்குது பயங்கரமாக. பார்க்கும்போது பயங்கர கஷ்டமாக இருக்கின்றது. பார்த்தீங்களா, அவ்வளோ கஷ்டமாக இருக்கின்றது. பிடித்து விட்டேன், இனி ஆக்களை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தேன் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.